இன்று அந்த மனுக்கள் வாபஸ் வாங்கப்பட்டு, அது மட்டும் இல்லாமல் ஆதவ் அர்ஜுனா அவர் அமைச்சர் அவர்கள் பேசியது அந்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் நீங்கள் சொல்லியிருப்பதனால் அந்த நீங்கள் என்ன ரைட்ஸ் உங்களுக்கு இருக்கோ அந்த ரைட்ஸு பிரகாரம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். எந்த ரெமெடிஸ் சட்டத்தின் பால் உள்ளது என்பதனால் அந்த சட்டத்தின் பால் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் என்று இன்றைக்கி இந்த மனுவை திராவிட முன்னேற்ற கழகம் தாக்கல் செய்ததை இன்று வாபஸ் வாங்க அனுமதித்துள்ளார். மீது இது போட போறோம், கட்டம் போட போறோன்றத அரசு பாரதியுடைய மனுவில் தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது. நீதிபதி அதை சொல்றாரு, நீங்க மனுவில் குறிப்பிட்டபடி அந்த வழக்கை நீங்க தனியாக தொடர்ந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு முதல்வராக இருக்கும் பொழுதே அவரை கரூருக்கு செல்ல விடாமல் என்ன செய்யணுமோ அதை அவங்க உடனே செய்யறாங்க. நாங்கள் அப்போ முதல்வராக இல்லாத பொழுது போன வருஷம் எப்படி இருந்துக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் விமர்சகர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு வைரமுத்து அவர்கள். வணக்கம். வணக்கம். இப்ப உங்களை மிக பிரத்யோகமா பேசிட்டு இருக்கான காரணம் என்னன்னாக்க, உண்மையிலேயே சுப்ரீம் கோர்ட்டில் இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னு ஒரு குழப்பமான ஒரு சூழல் ஏற்படுகிறது. ஏன்னா ஊடகங்கள் வரக்கூடிய செய்தி திமுகவை வெளுத்து கட்டிய உச்ச நீதிமன்றம் அப்படின்னு தலைப்பு செய்தி வருகிறது, திமுகவுக்கு பின்னடைவு என்ற செய்தி வருகிறது. ஆனா வில்சனோட பேட்டியை பார்த்தா வேறு ஒரு ஹாஸ்பிட்டல் வேறு ஒரு கோணத்துல பாக்குற மாதிரி இருக்குது. உண்மையிலேயே அங்க என்ன நடந்தது? கரூருக்கு இன்னொரு மிக முக்கியமா சொல்லணும்னா, கரூருக்கு சிஎம் போகக்கூடாது, விஜய் அவர்கள் போகக்கூடாதுன்னு சொல்லி மனு தாக்கல் செய்யப்பட்டதா? அப்படி தாக்கல் செய்யப்பட வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கிறது? முதற்கட்டமா அந்த பிரச்சனையே எப்படி நீங்க பாக்குறீங்க? அதாவது பாத்தீங்கன்னா, இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது பாத்தீங்கன்னா ஒரு இடையீட்டு மனு. அதாவது ஏற்கனவே கரூர் நெரிசல் மக்கள் பலியான அந்த சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே ஒரு வழக்கு இருக்கு. உச்ச நீதிமன்றத்துல டிவிகே வெர்சஸ் பிஹெச் தினேஷ் அண்ட் அதர்ஸ் அப்படிங்கிற வழக்கு தான் அந்த வழக்கு. எஸ்எல்பி கிரிமினல் நம்பர் 16539/2025. இது தான் மெயின் வழக்கு. இந்த வழக்கு விசாரணையில் தான் பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது. அதே போல சிபிஐ விசாரணை மேற்பார்வையிடுவதற்கு ஒரு 3 அடங்கிய குழுவையும் கண்காணிப்பு குழுவா போடுறாங்க. ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில ஒரு ஐஏஎஸ் ஆபீசர், ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் ஆகிய 3 பேர் நியமிக்கப்பட்டது எல்லாமே இந்த வழக்கில் தான் நடக்கிறது. இப்ப இடையில இந்த இடையீட்டு மனுவை திமுக எதற்காக கொடுத்ததுன்னா, கடந்த ஜூலை 2ஆம் தேதி ஆதவ் அர்ஜுனா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அது எல்லாருக்கும் தெரியும். இந்த மாதிரி காவல்துறையை வச்சு கொண்டுட்டாங்க. அப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா, வழக்கு விசாரணையில இருக்கு, சிபிஐ வழக்கு விசாரிச்சுக்கிட்டு இருக்கு. அது உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. அப்படி இருக்கிற சூழலில் நீங்க வழக்கினுடைய திசைவழி போக்கை மாற்றுவது போல பேசக்கூடாது. பழியை இன்னொருத்தவங்களுக்கு மேல, ஏன்னா காவல்துறை தான் அந்த கொலையை, அந்த நெரிசல் சம்பவத்தில் மக்கள் பலியாவதற்கு அன்றைக்கு இருந்த காவல்துறை அதிகாரிகள் தான் காரணம்னா, அந்த ஆதாரத்தை அவர் சிபிஐக்கு தான் ஒப்படைக்கணும். அதை ஓப்பனா அறிவிக்க கூடாது. ஆக இப்படி அவர் பேசுவது என்பது தவறு. அப்போ இது மாதிரி பேசக்கூடாது. ஏன்னா அவர் யாருன்னா சாதாரண நபர் அல்ல. அதாவது அந்த குறிப்பிட்ட வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டவர் ஆதவர். இப்ப நான் சிபிஐ அந்த வழக்கு தொடர்பா என்னை சிபிஐ விசாரிக்கவே இல்லை. நான் என்ன வேணாலும் பேசலாம் அந்த வழக்கு தொடர்பாக. ஆனால் அந்த வழக்கு தொடர்பாக ஒரு சாட்சியாக விசாரிக்கப்பட்ட ஒருவர் பேச வேண்டிய இடத்துலதான் பேசணும், வெளியில பேசக்கூடாது. அதுதான் சட்ட நடைமுறை. அப்ப என்ன பண்றாங்கன்னா, இவங்க அந்த வழக்குல ஒரு இம்ப்ளீட் பெட்டிஷன் ஒண்ணு போடுறாங்க. இந்த வழக்கில் ஏற்கனவே விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட இன்றைய முதல்வர் விஜய், இன்றைய அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த், அதே போல சிடிஆர் நிர்மல், இந்த 4 பேரும் விசாரணைக்கு டெல்லிக்கு சிபிஐயா அழைக்கப்பட்டு அழைப்பாணை அனுப்பப்பட்டு விசாரணைக்கு போனாங்க. விஜய் அவர்கள் 2 முறை போனார், அமைச்சர்கள் எல்லாம் போனாங்க. பல மணி நேரங்கள் அவர்களிடம் விசாரணை நடைபெற்றது. அப்போ நீங்க அப்பெல்லாம் கொடுக்காத தகவலை இப்போ நீங்க எப்படி புதுசா கொடுக்க முடியும்? ஆக இந்த ஏற்கனவே விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட இவர்கள் இந்த சம்பவம் தொடர்பாக பொதுவெளியில் பேசக்கூடாது. இவர்கள் சாட்சியங்களை சாட்சியங்களை கலைக்கும் நடவடிக்கையில் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த இம்ப்ளீட் பெட்டிஷனை. தவிர ஊடகங்களில் இது எப்படி மாற்றப்பட்டு விட்டது அப்படின்னா, ஏதோ விஜய் 10ஆம் தேதி கரூர் போறதுக்கு திமுக தடை கேட்குது. அங்க போய் விஜய் ஏதாவது நலத்திட்ட உதவிகளே அவர்களுக்கு பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வழங்கிவிடக் கூடாது அப்படின்றதுதான் திமுகவுடைய அந்த பெட்டிஷன்ல பிரேயரா இருக்கு. இந்த மாதிரி சொல்றாங்க. ஆனால் திமுக அந்த இடையீட்டு மனுவில் இது போன்ற வேண்டுகோள்கள் எதுவுமே கிடையாது. அவங்க கேட்டது என்னன்னா, இந்த சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட
இன்றைய முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் நாகமர்ஜுனா, புஷி ஆனந்த், சிடிஆர் நிர்மல்குமார் ஆகிய நால்வரும் இது தொடர்பாக பேசக்கூடாது அப்படிங்கிறது மட்டும்தான். அதே மாதிரி சாட்சியங்களை கலைக்கும் நடவடிக்கையில் இவர்கள் ஈடுபடக்கூடாது அப்படின்றதுதான். அப்படி ஒருவேளை அவர்கள் அப்படியான வேலைகளை செய்கிற பட்சத்தில் சிபிஐ அவர்களை விசாரிக்க வேண்டும். இதுதான் இன்றைக்கு டோட்டலா. அதே மாதிரி அப்படி பேசுவது என்பது நாகமர்ஜுனா அப்படி பேசி இருக்கிற காரணத்தால் அவர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்வதற்கு நீங்க கோர்ட் அனுமதிக்க வேண்டும் அப்படிங்கிறதா இந்த இடையீட்டு மனுடைய பிரேயரை. அப்ப அப்படிப்பட்ட இந்த இடையீட்டு மனு இன்றைக்கு நீதியரசர்கள் KV விஸ்வநாதன், அலோக் அராதே ஆகியோர் முன்பாக இருவரடங்கிய அமர்வு முன்பாக விசாரணைக்கு வருது. வழக்கில் மனுதாரரான RS பாரதி அவர்கள் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் ரஞ்சித்குமார் அவர்கள் ஆஜராகி வாதாடினார். அதே போல டிவிக்கு ரெஸ்பாண்டன்ட் சைட்ல பிரதிவாதிகளுடைய தரப்பில் தாவேகாவின் சார்பாக வழக்கறிஞர் நீரஜ் கிஷான் கவுல் அவங்க வாதாடினார். இப்படி இதுல வாதம் என்ன முன்வைக்கப்பட்டது அப்படின்னா, இவங்க இப்ப நான் முதல் கேட்டதுதான் இந்த பிரேயர்ல உள்ளதுதான் திமுகவுடைய வழக்கறிஞர் ரஞ்சித்குமார் அவர்கள் வாதத்தை முன்வைக்கிறார். அதே போல டிடிகே சார்பாக வாதிட்ட கவுல் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுல விஜய் எஃப்ஐஆர்லயே அவர் பேர் கிடையாது, அவர் இந்த வழக்கில் குற்றவாளி கிடையாது, அதனால அவர் நீங்க அது போக அவர் முதல்வர், அவரோட நிர்வாக ரீதியாக என்ன, அதாவது அவருமே தடுக்கப்பட்டதாக அந்த ஆங்கிள் தான் அவர் புரிஞ்சுக்கிட்டு அவர் கரூர் கோமதிக்கு எதிராக தான் இந்த வழக்கு தொடர்புபட்டிருப்பதை போல கவுல் அவர்களுடைய வாதம் இருந்தது. ஆனா அப்படியான வாதம் வைக்கப்படல. ஆனா அவர் சொன்னது என்ன அப்படின்னா, இவர் நிர்வாக ரீதியா முதல்வர் எங்க வேணாலும் போகலாம், அதே போல அவர் குற்றவாளிகள் பட்டியல இல்ல, முதல் தகவல் அறிக்கையில் விஜய் பெயர் இல்லை அப்படின்னாரு. நம்ம இத ஓப்பனா பார்த்தோம்னா பெயர்ல விஜய் பெயர் இல்லாதது என்பது திமுக அன்றைக்கு எடுத்துக்கொண்ட ஒரு நாகரிக அரசியல் நிலைப்பாடு. திமுக நினைத்திருக்குமையானால், அன்றைய முதல்வர் நினைத்திருப்பாரையானால் எஃப்ஐஆர்ல விஜய் பெயரை போடுறது பெரிய விஷயமா இருந்திருக்காரு அன்னைக்கு. ஆனால் முன்னரே நான் பல முறை சுட்டி காட்டி இருக்கிறேன், ஒரு படத்துடைய ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு போனதுக்கு தெலுங்குல அனுபவிச்சுனா கைது செய்யப்பட்டார். அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோட நெரிசல்ல ஒரே ஒரு ரசிகர் அவர் கைது செய்கிற வரைக்கும் போனாங்க. ஆனால் இங்க ஒரு நாகரிக அரசியல் நிலைப்பாடு காரணமாக விஜய் விசாரணைக்கு கூட அவங்க அழைக்கல. அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த மாவட்ட செயலாளர் மதியழகன் மட்டும்தான் நேரடியாக வழக்குல சேர்க்கப்பட்டார். அதன் பிறகு அவர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படை புஷி ஆனந்த், நிர்மல்குமார் ஆளுநர்களாம் நீக்கப்பட்டாங்க. ஏன்னா அவங்கதான் அந்த சுற்றுப்பயணம் மற்ற ஏற்பாடுகளை எல்லாம் மேற்கொண்டவர்கள் அப்படிங்கிற காரணத்தினால. அப்பதான் அப்படி இருக்கிற சூழலில் இவர் நீதிபதி மறுபடியும் என்ன சொன்னாங்கன்னா, அப்ப முதல்வர் தானே அவர் அந்த இடத்துக்கு போலாம்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. சொல்லிவிட்டு அவருங்க சொன்னது என்ன அப்படின்னா, நீங்க இதில் இவ்வாறு இருக்கிற பட்சத்தில் நாங்க ஏற்கனவே முழுமையா, ஏன்னா சிபிஐ விசாரணை என்ன போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத முழுமையாக நீதிமன்றம் பார்த்து கொண்டிருக்க முடியாது. ஏன்னா நீதிமன்றத்திற்குன்னு அன்றாட அலுவல் இருக்கும், அன்னைக்கு வெவ்வேறு வழக்குகள் வரும். அப்ப அதற்காகத்தான் அன்றைக்கு 2025 அக்டோபர் 13 ஒரு உத்தரவு போடுறாங்க. நான் முதல் சொன்ன அந்த சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுகிற அந்த உத்தரவு, அந்த உத்தரவுல 33வது பத்தியில தான் இந்த உயர்நிலை குழுவை பத்தி சொல்றாங்க. நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில ஒரு விசாரணை குழு, அந்த விசாரணை மேற்பார்வை குழு ஒன்று போடுறோம். அந்த மேற்பார்வை குழுவுக்கு முழு அதிகாரம் அளிக்கப்பட்டிருக்கிறது, அதனால உங்க ரெப்ரசன்டேஷன் நீங்க அவங்ககிட்ட போய் கொடுக்கலாம் அப்படிங்கிறதா இன்னைக்கு நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. ஆக இந்த இடையீட்டு மனு என்பது இன்றைக்கு நீதிமன்றத்தில் நீங்க உங்களுக்கு இதுல ரெண்டு விஷயம், இவங்க ஏற்கனவே யாரும் பேசக்கூடாதுன்னு நீங்க கேட்கறத அந்த உத்தரவாக இந்த நீதிமன்றம் போட முடியாது. ஏன்னா அந்த வழக்கு தொடர்பாக அனைத்தையும் பார்க்க சொல்லி நாங்க ஒரு உயர்நிலை குழு அமைச்சிட்டோம். அப்ப நீங்க அந்த உயர்நிலை குழுவிட போய் நீங்க அப்ரோச் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. அது ஒன்று. திமுகவுடைய இன்னொரு முக்கியமான பிரேயர் என்ன அப்படின்னா, ஏற்கனவே இப்படி பேசிய ஆதவர்ஜுனா மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரணும் அப்படின்னு. அப்போ அந்த வழக்கை நீங்க தனியாக வழக்கு தொடர்ந்து கொள்ளலாம் அப்படிங்கிற அனுமதி கொடுத்தாங்க. ஆக இந்த வழக்கை பொறுத்தவரை திமுக கோரிய 2 விஷயங்களுக்கும் 2 தீர்வுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பெட்டிஷன்லயே அவங்க அதை முழுமையா விசாரிக்காம இந்த இதுக்கு நீங்க இவங்களை பாருங்க, இந்த இதுக்கு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தனியாக தொடர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக இதை எந்த விதத்திலும் பெரிய பின்னடைவாக நாம் பார்க்க முடியாது. சட்ட ரீதியா இது பின்னடைவல்ல. அதாவது நீங்க அவங்க இன்னொரு சேனலுக்கு அனுப்புறாங்கன்னு வச்சுக்கலாம். இதை நீங்க அந்த இடத்துக்கு போய் பாத்துக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான அந்த குழுவிடம் போய் இப்ப இந்த 4 தொடர்பா பேசக்கூடாது, சாட்சியங்களை கலைக்க கூடாது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம அங்க போய் முறையிட்டோம்னா
அப்ப அவர்கள் வந்து முறையான ஒரு உத்தரவை பிறப்பிக்கலாம். அப்படி இல்லை என்று பார்த்தா இவங்க பேசிய இந்த விஷயங்களுக்கெல்லாம் ஆதாரத்தை கொடுங்கன்னு கூட சிபிஐ கேட்கலாம். இப்ப காவல்துறை இது வச்சு பொன்னீங்க அப்படின்ற வார்த்தையை யாதவ் பயன்படுத்துறாரு. அப்ப காவல்துறை மூலமாக கொல்லப்பட்டதற்கான ஆதாரம் உங்கள்ட்ட என்ன இருக்கு, என்ன ஆதாரத்தின் அடிப்படையில் நீங்க இதை பேசுறீங்க அப்படின்னு சொல்லி சிபிஐ இன்னும் ஒரு முறை அவரை விசாரணைக்கு அழைக்கலாம். ஏற்கனவே அவரிடம் நடந்து முடித்த விசாரணைக்கு பிறகு இப்ப இவர் பேசுற இந்த விஷயம் தொடர்பாக அவர்கிட்ட வேற என்ன ஆதாரங்கள் இருக்கிறது என்று கேட்பதற்காக மீண்டும் அவரை விசாரணைக்கு அழைக்க வேண்டும் அப்படிங்கிற முடிவு அந்த உயர்நிலைக்குழு எடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே இது வந்து என்னன்னா, அதாவது முழுமையாக இன்றைக்கு கதவுகள் மூடப்பட்டு விட்டது, இது வந்து ஒரு பெரிய பின்னடைவு, உச்சநீதிமன்றம் திமுக வெளுத்து வாங்கிச்சு அப்படிலாம் இல்ல. திமுகவை கேள்வி கேட்பதை போல அங்க நடந்த ஒரே விஷயம் என்னன்னா, விஜய் பேர்ல எஃப்ஐஆர்ல இல்லை அப்படின்னு. அது வந்து அன்றைக்கு திமுக செய்த தவறு. அப்ப அந்த தவறுக்கே இன்னைக்கு அந்த கேள்வியை எதிர்கொண்ட திமுக, அவ்வளவுதானே தவிர இது திமுகவை குறை சொல்வதற்கான மாதிரியான வேறு கேள்விகளோ இல்ல வேறு ஏதாவது கருத்துக்களையோ நீதிபதிகள் சொல்லலாம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நிர்மல்குமார் அமைச்சர் இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி போயிட்டு இருக்காரு. அதுல குறிப்பாக கரூருக்கு விஜய் செல்வதில் திமுகவுக்கு என்ன பயம்? அப்ப என்ன நினைச்சாலும் வந்து விஜய் அவர்கள் கரூர் செல்வதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. திமுக சிஎம் விஜய் அவர்கள் கரூருக்கு செல்லக்கூடாது என்பதை சரி செய்கிறது, அதற்காகத்தான் பயந்து வழக்குக்கு போகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சித்திரத்தை உருவாக்குகிறார். ஊடகம் முழுக்க அதுதான் பேசும் பொருளா மாறி இருக்கிறது. இன்னொன்னு, திமுகவும் அந்த வழக்கை வாபஸ் வாங்கி கொண்டதாக செய்தி வருகிறது. இந்த அந்த இரு நிகழ்வும் எப்படி பாக்குறது? இல்ல, அதாவது ஒரே விஷயம் தாங்க. இப்ப இந்த வழக்கு போடுறோம், இந்த வழக்குல இந்த மாதிரியான 2 விதத்துல இதை பண்ணிக்கோங்கன்னு சொல்லும் பொழுது அப்ப அந்த வழக்கை திரும்ப பெற்றுக் கொள்வதுதான் முறை. திரும்ப பெற்றுக் கொண்டு விட்டு இது போன்ற ஒரு மனுவை அஜய் ரஸ்தோகி தலைமையிலான குழுவுல கொடுக்க போறாங்க. அது ஏற்கனவே பேசிய பேச்சுக்காக ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தனியாக தொடர போகிறார். அப்போ அவ்வளவுதான். இதுல போய் அந்த மனுவை ஏன் திரும்ப பெற்றுக் கொண்டார்கள் அப்படிங்கிறத கேள்விக்கான பதில் அதிலேயே போயிருது. நிர்மல்குமார் சொல்லுகிற விஷயம், ஏன் கரூருக்கு வந்து போதை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னா, கரூருக்கு ஏன் இத்தனை நாளா போகல? இப்ப முதலமைச்சர் 60 நாள் இந்த 60 நாட்கள் இத்தனை நாள் போகாம மே 10ஆம் தேதி பொறுப்பேற்றவர் ஜூலை 10ஆம் தேதி இந்த 60வது நாள்ல ஏன் அங்க போகணும்? ஒன்று. அப்போ இந்த காலகட்டத்தில் கரூரில் இடைத்தேர்தல் என்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. அங்கே வெற்றி பெற்ற அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் உங்களால் விலைக்கு வாங்கப்பட்டு அவர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். அப்போ கரூர் வந்து இடைத்தேர்தலை எதிர்நோக்கி இருக்கிறது. இல்ல, அவர் முதல்வர் வந்து வெவ்வேறு அலுவல்களில் பிஸியா இருந்தாரு, அதனால முதல்வர் போக முடியல, தொடர்ச்சியா வந்து திரை நட்சத்திரங்களோட போட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாரு, அவருக்கு டைம் கிடைக்கல அப்படின்லாம் சொல்லலாம். காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் கோட்டையில உட்கார்ந்து இருந்தாரு, கரூருக்கு போக முடியலன்னு சொல்லலாம். திருச்சிக்கு போனார்ல, திருச்சிக்கு போய் இந்துசம் கல்லூரிகளுக்கு உள்ள வந்து திருச்சி கிழக்கு மக்களுக்கு வந்து நன்றி சொல்ல போனார். ஆக அப்போதும் பாத்தீங்கன்னா அந்த பேச்சு என்பது ஒரு இடைத்தேர்தல் பரப்புரை போலதான் இருந்துச்சு. அன்றைக்கு அவர் போனதும் திருச்சி கிழக்கு பரப்புரைக்காக. அதற்கு பிறகு மற்ற தொகுதிகளுக்கு 5-6 தொகுதிகளுக்கு இப்ப இடைத்தேர்தல் வருகின்ற பட்சத்தில் இப்ப கரூருக்கு போறாரு. அப்போ இவருக்கு தேர்தல் நோக்கத்தில் தான் இவர் போகிறார் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, அங்க போகும்போது அந்த சமூகம் தொடர்பாக அவர் பேசுகிறார் அப்படின்னா கண்டிப்பாக அது விளைவுகளை ஏற்படுத்தும். அதாவது சாட்சியங்களை மாற்றுவதோ இல்ல புறம் சாட்சியாக்குவதோ. ஏன்னா இன்னைக்கு வந்து நீங்க அந்த விசாரணை இன்றைக்கு குற்றவாளியாக இல்லை என்றாலும் கூட நீங்க சாட்சியாக இருக்கு. அதனாலதான் சிபிஐ உங்களை விசாரிக்குது. இப்ப சிபிஐ திமுக வந்து உங்களுக்கு எதிர் கட்சி, அதனால திமுக வந்து உங்களை விசாரணைக்கு உட்படுத்துதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் சிபிஐ வந்து உட்படுத்தாம இருந்தா இப்ப இந்த கேள்வி என்னாது? சிபிஐ வந்து 1க்கு 2 முறை இவரை வந்து விசாரணைக்கு அழைத்திருக்கிறது முதல்வர். அப்போ அவர் இன்னைக்கு கரூர் போயிட்டு மறுபடியும் அது தொடர்பா பேசுறாரு அப்படின்னா இன்றைக்கு விட ஆட்சி அதிகாரம் இருக்கிறது. அப்ப ஆட்சி அதிகாரமும் தன்வசம் வைத்துக் கொண்டு அவர் போய் அவங்களை பார்க்கும்போது வேறு ஏதாவது ஒரு வகையில் அவர்களை இன்ஃபுளுன்ஸ் பண்ணி அவங்கள பிறகு சாட்சி ஆக்குவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிற காரணத்தினாலதான் அந்த சட்ட ரீதியாகத்தான் அந்த நடவடிக்கை எடுக்கிறாங்களே தவிர விஜய் தனிப்பட்ட முறையில அவர் எந்த ஊர்ல போய் என்ன பேசினாலும் அதை யாருமே அதுக்கு எதுவும் சொல்ல போவதில்லை. ஏன்னா இது மாதிரி பல பேரை பார்த்த இயக்கம் திமுக. விஜய் போய் கரூர்ல பேசுவாரு அப்படின்னால ஏதோ ஒரு பெரிய இது நடந்துருன்றதுக்காக எல்லாம் யாரும் பயப்படல. இன்னும் சொல்ல போனால் அவர்கள் தான் பயந்து கொண்டிருக்கிறார். அதாவது விஜய் இங்க போறதுக்குள்ள திமுகவினுடைய அந்த களத்திலே வலுவாக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியை அதற்குள்ள எப்படியாவது கைது செய்து விட வேண்டும் என்று அவர்கள் தான் துடித்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர திமுக வந்து அவர் கரூர் போறதுல எங்களுக்கு எந்த விதமான பதட்டமோ வேறு பயமோ எதுவுமே கிடையாது.
சட்ட ரீதியாக சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு வழக்கில் ஒரு தவறான ஒரு இது ஏற்பட்டு விடக்கூடாது. அங்கே போய் சாட்சிகளுக்கு வந்து ஏதாவது ஒரு ஃபால்ஸ் இது கொடுத்து கமிட்மெண்ட் கொடுத்து அதன் ரீதியாக அவர்கள் வந்து சாட்சிகள் வந்து பிறன் சாட்சியை அளிக்கும் வகையில் மாற்றப்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த சட்ட ரீதியான வாய்ப்பை தான் திமுக பயன்படுத்து. இப்ப நீங்க யாதவர்ஜுனா பேசுற மாதிரி திமுக பதில் பேச தெரியாது. பதில் பேசலாம், பேச தெரியாம இல்ல. இப்ப நீங்க எத்தனை மணிக்கு ஷெட்யூல் சொன்னீங்க, எத்தனை மணிக்கு கிளம்புனீங்க, இதுலயே வந்துடும். நீங்க ஒரு நெக்ஸ்ட் எப்ப ஏற்படுது, நீங்க சொன்ன நேரத்திற்கு அங்கே இருந்தால் விஷயம் எல்லாமே சுமூகமா புரிஞ்சிடும். நீங்க வேண்டுமென்றே தாமதப்படுத்தி அந்த இடத்துல ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணி அதிகமான மக்களை திரள வைத்ததுக்கு பிறகுதான் பிரச்சனையே வருது. அப்போ நீங்க ஏன் லேட்டா போனீங்க? உங்களுக்கு திமுக லேட்டா போச்சுச்சா? இல்ல திமுக நீங்க கிளம்புற நேரத்துல உங்களுக்கு இப்ப நீங்க போய் லேட் நைட் ஒவ்வொரு திமுக காரன் வீட்டுக்கா போனீங்களே, அனிதா ராதாகிருஷ்ணன் வீட்டுக்கும் அன்பானந்தன் வீட்டுக்கும் சரண் வீட்டுக்கும் போன மாதிரி திமுக எதுவும் உங்களை வீட்டு சிறையில வச்சுட்டு உங்களை லேட்டா கிளப்பி விட்டுச்சா? எதுவும் இல்லை. நீங்க பார்த்து கிளம்புனா கிளம்பி இருந்திருக்கலாம். அப்போ உங்கள் மீதும் தவறு இருக்கிறது. அப்ப அந்த தவறை வந்து பேசாம நீங்க முழுமையாக பழைய திமுக மீது போட்டு மீண்டும் 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 வந்து அந்த ஒரு விக்டிம் பிளே, அதாவது எங்களை இப்படி எல்லாம் பண்றாங்க, எங்களை எல்லாம் இப்படி பண்றாங்க என்று சொல்லி உங்களுடைய இயலாமையிலிருந்து தப்பிக்க பார்க்கிறாங்க. அதுதான் விஷயமே தவிர மற்றபடி வந்து இப்போது திமுக எடுத்திருப்பது என்பது ஒரு சட்ட ரீதியாக ஒரு சரியான ஒரு நிலைப்பாடு, சரியான ஒரு முன்னெடுப்பு என்ன செய்யணுமோ அதைத்தான் இப்போ சொல்லியிருக்காங்க. அப்ப வில்சன் சொல்வது போல் சரியாக குறிப்பாக ஒரு ஆலோசனை வழக்கு தொடுக்கப்படுவது என்பது உறுதி எடுத்துக்கலாமா? அதை எதுவும் வாபஸ் கிடையாது இல்ல? இல்ல, அதுல மாற்றமே இல்ல. அதாவது எப்படின்னா இன்றைக்கு போட்டது இந்த வழக்கில் ஒரு இடையீட்டு மனு. அந்த இடையீட்டு மனுவில் நாங்க வில்சன் மீது ஆதவர்ஜுனா மீது இது போட போறோம், கண்டம் போட போறோன்றத ஆர்எஸ் பாரதியுடைய மனுவில் தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது. நீதிபதி அதை சொல்றாரு, நீங்க மனுவில் குறிப்பிட்டபடி அந்த வழக்கை நீங்க தனியாக தொடர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால அந்த நீதிமன்ற அவமதி வழக்கு ஆதவ் மீது கண்டிப்பாக தொடரப்படும். அதில் எந்த மாற்றம் இல்லை. அதே போல வந்து இவர்கள் நால்வரும் கரூர் தொடர்பாக பொதுவெளியில் பேசக்கூடாது, எந்த ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த நீதிபதி ரஸ்தோகி தலைமையிலான அந்த உயர்நிலை குழுவிடம் திமுக ஒரு மனு அளிக்கும். இந்த ரெண்டும் நடக்கதான் போது அதுல எந்த மாற்றம் இல்லை. திமுக இல்லை. ஓகே, உங்கள் விமர்சனங்களை அப்படியே மக்கள் வரைக்கும் விட்டுவிடுகிறேன். இந்த விவாதச் சொல்ல அறக்களத்து நேர ஒதுக்கி வேண்டும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.